இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 26 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற ஒரு மாபெரும் இளைஞர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்து டெல்லி இப்போ அமைதியா இருக்கிறத பார்க்க முடியுது. அஹ் அதே மாதிரி பீகார், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல போராடிய மாணவர்கள் மேல தொடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து திரும்ப பெறப்படுவதையும் பார்க்க முடியுது. இதற்கான பணிகள்ல ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், ஏஎஸ்ஏ, அதை சார்ந்த அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நேஹா அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படியான சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் மோடி அரசு 2014 ஆட்சிக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரும் பின்னடைவை மோடி அரசு சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் மோடி அரசுல யாருமே ராஜினாமா பண்ணது கிடையாது. நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை வலுவான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு யாரும் ராஜினாமா பண்ணது கிடையாது. அதே மாதிரி மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு தான் வந்து ஒரு வலிமையற்ற அரசு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் வச்சுட்டு வந்த பாஜக இன்னைக்கு வலிமையுள்ள மோடி தலைமையில் வந்து ஒரு வலிமை இல்லாத ஒரு சூழலை நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அதோட நிற்க போகுதா, இல்ல வந்து E20 அந்த பெட்ரோல் விவகாரம் தொடர்பா அடுத்த ராஜினாமா நடக்க போகுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த விவகாரங்கள் தொடர்பாக தான் நான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் கூட பேசுறதுக்காக பிரியா கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நேஹான்றத சொல்லிக்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த 12 ஆண்டுகளோட மோடி அரசின் அரசியல் நரேட்டிவ் இதை வந்துட்டு மாணவர் போராட்டம் முதல் முறையா கடுமையா உடைச்ச சம்பவம்னு வேணா ஃப்ரேம் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில அரசியல் ஆய்வுகள் வந்துட்டு இந்த மோடி கவர்மெண்டோட 12 ஆண்டு ஆட்சியில பப்ளிக் ப்ரெஷருக்கு ஏற்பட்ட ஒரு முதல் பெரிய பொலிட்டிக்கல் ரீட்ரீட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்ல விளக்கமாவே சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு ராஜினாமாவா நான் பார்க்கல. ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார், அது மட்டும் வந்துட்டு நியூஸ் கிடையாது. யார் ராஜினாமா செஞ்சார்? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். எதற்காக? அந்த நீட் யூஜி உள்ளிட்ட அந்த தேர்வு முறைகேடுகள் தொடர்பான கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில பண்ணிருக்காரு. யார் ராஜினாமா கேட்டு போராடினாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, மாணவர்கள், இளைஞர்கள். அதுவும் ஒரு மாசத்துக்கு மேல நீ சொன்ன மாதிரி கடைசியில வந்துட்டு மாணவர்கள் வச்ச அந்த முக்கிய கோரிக்கை நிறைவேறி இருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யறாரு. அதோட போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது, நீட் விவகாரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு, அந்த மாதிரி கோரிக்கைகள்லயும் வந்துட்டு அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. நீயும் இப்ப சொன்ன. இதனால இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரோட ரெசிக்னேஷனா அப்படின்றதுதான். ஏன்னா நிறைய பேர் அதை மட்டும் தான் ஹைலைட் பண்றாங்க. இது அப்படி கிடையவே கிடையாது. எங்களை 12 வருஷமா வந்துட்டு எங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு காட்டின மோடி அரசோட ஒரு பொலிட்டிக்கல் இமேஜில் விழுந்த ஒரு மிகப்பெரிய கிராக் தான் இது. மாணவர்கள் ஜெயித்து விட்டார்களா அப்படின்னாக்க நான் நேரடியாவே சொல்றேன், ஆமா, குறைஞ்சபட்சம் இந்த சுற்றில் மாணவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு. அரசாங்கம் ஆரம்பத்துல அதை ஏத்துக்கல, போராட்டம் தொடர்ந்துச்சு, அழுத்தம் அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அமைச்சரே தானா முன் வந்து நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கோயின்சிடன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சைட்ல பேசப்படுது. ஆனா பப்ளிக் பிரஷர் வேலை செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் வந்துட்டு அரசியல் விவாதமே. இப்ப இந்தியா டுடே கூட வந்துட்டு அது ராஜினாமான்றது போராட்டக்காரர்களின் கோர் டிமாண்ட் அப்படின்னும், இது மோடி அரசோட அமைச்சர் மேல வச்ச ஒரு சஸ்டெயின்ட் ஸ்ட்ரீட் பிரஷர் ஏற்படுத்திய ஒரு அரிதான நிகழ்வுன்னும் குறிப்பிட்டிருக்காங்க. நீ 12 வருஷமா நடக்காதது இப்ப நடந்திருக்குது. இங்க ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன், 12 ஆண்டுகள்ல மோடி அரசுக்கு எந்த செட்பேக்கும் இல்லையா அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிடையாது. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஃபார்முலாஸ் இருந்தது, அது திரும்ப பெறப்பட்ட சம்பவம் இருக்கு. பார்லிமெண்ட்ல அரசாங்கம் வந்துட்டு சில நேரங்கள்ல பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஆனா இந்த சம்பவத்துலதான் ஒரு யூனிக்னஸ் இருந்தது. பப்ளிக் ப்ரொடெஸ்ட் பிரஷர், இதோட மத்தியில ஒரு சீனியர் யூனியன் மினிஸ்டர் ராஜினாமா செய்யறார். அதுதான் இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாயிண்டே. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இத 36 நாட்களா ஸ்ட்ரீட் ப்ரொடெஸ்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது மோடி கவர்மெண்ட் பிளிங்க்டு.
அப்படின்றதுதான் அந்த செய்த முதல் சம்பவம் அப்படின்றதுதான் வந்துட்டு இதை விவரிக்கலாம். ஹெட்லைன் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு நாம சொல்லணும், நம்ம பேசுறதுனாக்க நம்ம இப்படிதான் பேசணும். ஸோ பொலிட்டிக்கல் இன்வென்சிபிலிட்டி இமேஜுக்கு மாணவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்றத தான் நான் பாக்குறேன். ஒரு மாணவனோட வலி என்ன தெரியுமா? ஒரு மாணவன் நீட் எழுதுறான் ஹரிஷ், ஒரு வருஷம் படிக்கிறான், கோச்சிங்க்கு போறான், பேரண்ட்ஸ் பணம் செலவு செய்யறாங்க, அவன் தூக்கத்தை தொலைக்கிறான், சோசியல் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்றான், ஒரு ரேங்க்குக்காக போராடுறான். அந்த நேரத்துல போயிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அப்ப அவன் என்ன நினைப்பான்? என்னுடைய உழைப்பு எங்க போச்சு? இதுதான் இந்த போராட்டத்தோட கோர் எமோஷனே. இது பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது லெஃப்ட் வெர்சஸ் ரைட் பிரச்சனை கிடையாது. இது நார்த் வெர்சஸ் சவுத் பிரச்சனை கிடையாது. இது ஒரு மாணவனோட ஃபியூச்சர் வெர்சஸ் ஒரு புரோக்கன் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்ப அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி நம்ம நேரடியாவே கேட்கலாம். பேப்பர் லீக் எப்படி நடந்துச்சு? யார் லீக் செஞ்சாங்க? எந்த லெவல்ல செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு? மாணவர்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு யார் பொறுப்பு? யார் அக்கௌண்டபிலிட்டி? ஒரு வருஷம் இழந்த மாணவர்களோட நேரத்தை யார் திருப்பி தரப்போறாங்க? மீண்டும் இதே போல நடக்காதுன்றதுக்கு கேரண்டி என்ன? என்டிஏவின் அக்கௌண்டபிலிட்டி என்ன? அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? தேர்வு முறையில என்ன ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொடுக்கறாங்க? அடுத்த வருஷம் ஒரு மாணவன் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இந்த எக்ஸாம் ஃபேரா இருக்குமா அப்படின்னு அவனுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் உங்க கவர்மெண்ட் பதில் சொல்லியே ஆகணும். இந்த போராட்டம் இதோட முடிய போறது இல்ல. இதை இப்ப அமைச்சர் மாறிட்டாரு, ப்ராப்ளம் சால்வ்டா அப்படின்னுட்டுன்னு சொன்னாக்கா அது தீர்வு கிடையாது. மினிஸ்டர் போயிட்டாரு, சிஸ்டம் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தர்மேந்திர பிரதான் போயிட்டாரு, அவருக்கு பதிலா ஒரு புதிய அமைச்சர் வருவாரு. ஆனா சிஸ்டம் அதே சிஸ்டமா இருந்தா மீண்டும் லீக் ஆகும், மீண்டும் இன்வெஸ்டிகேஷன், மீண்டும் ப்ரொடெஸ்ட், மீண்டும் மாணவர்கள் பாதிப்பு, மீண்டும் ஒரு மினிஸ்டர் ரெசிக்னேஷன். இது கவர்னன்ஸ் கிடையாது. குட் கவர்னன்ஸ்ன்றது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஃபயர் பிரிகேட் அனுப்புறது கிடையாது. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காத அளவுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குறது தான். அதுதான் இப்ப மோடி கவர்மெண்டோட ரியல் டெஸ்ட்ன்றதையே நான் பாக்குறேன். நானு உன்னோட பார்வை எப்படி இருக்கு ஹரிஷ்? மாணவர்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கா அப்படின்னா ஓரளவு கிடைத்திருக்கு அப்படின்னு நான் பாரு. முழுமையா கிடைக்கல, ஓரளவு கிடைத்திருக்கு. ஏன்னா தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா அப்படிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா கண்டிப்பா பிரஹ்லாத் ஜோஷியை நீங்க மத்திய கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க இருக்கிறதுலயே பெரிய தத்திய அமைச்சரா பதவி போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு தர்மேந்திர பிரதான் எவ்வளவு பரவாயில்ல, பிரஹ்லாத் ஜோஷிக்கு தர்மேந்திர பிரதான் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதுவரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறது பார்க்கணும் அப்படின்னா, பிரஹ்லாத் ஜோஷியோடைய செயல்பாடு அப்படிங்கிறது மிக மோசமான செயல்பாடாக தான் இருக்கு. அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் எல்லாமே மோசமா தான் இருந்திருக்கு. மோடி அரசுக்கு எவ்வளவு பின்னடைவுகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு பின்னடைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராக தான் பிரஹ்லாத் ஜோஷி இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில இது மாணவர்களுக்கு இன்னும் இன்னொரு பெரிய தலைவலியை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். பட் அதை தாண்டி இது இந்த விவகாரத்துல மோடி அரசுக்கு பின்னடைவா அப்படின்னா ஆமா பின்னடைவு தான். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நீட் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா நான் முதல்ல கேள்வி கேட்கிற ஒரே விஷயம், மாநில அரசின் கீழ் செயல்படுற மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீங்க யாரும் தேர்வு நடத்த? முதல்ல அதான் கேட்பேன். மாநில அரசுகளின் கீழே நடக்கிற அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு ஒரு என்டிஏங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தேர்வு நடத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ அங்கேயே மாநில அரசனுடைய அதிகாரங்களை பறிச்சுட்டாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீட் தான் எல்லாம் அப்படின்னா +2 எக்ஸாமினேஷன் எதுக்கு? +1 +2 2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்போதான் அது ஈஸியா இருக்கு, இப்போதான் கொஞ்சம் அது நார்மலைஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீங்க இப்ப நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு அவங்களை இன்னும் ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே +2ல ப்ரெஷர் போட்டு அதுல அவன் ஸ்கோர் பண்ணிருக்கான் மார்க்கையும் நீங்க கணக்கு எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, அப்ப அதுல என்ன யூஸ்? +2 எழுதி என்ன யூஸ் அவனுக்கு? +2ல அவன் 100 மார்க் எடுத்தாலும் அவன் பிரச்சனை இல்லை, அவன் 600 எடுத்தாலுமே அது பிரயோஜனம் எல்லாம் போயிடுது இல்லை. ஸோ அப்போ எதுக்குமே பயன் இல்லாத, மாணவர்களுடைய எந்த விதமான முயற்சிக்கும் பயனளிக்காத ஒரு நீட் தேர்வு அவசியமா அப்படின்னு கேட்டா, அங்கதான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மாணவர்களும் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகளும் நீட்டை தேவையில்லை அப்படின்னு போய் ஒரு குரல் எழுப்புறாங்க. சிஜேபியினுடைய போராட்டம் அப்படிங்கிறது நீட் தேவை, ஆனா அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு.
நம்ம வந்து நீட் ம். வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து குரல் எழுப்பணும்னா மற்ற மாநிலங்கள்லாம் நீட் தேவை அப்படிங்கிற குரல் இருக்காங்க. நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இதனால என்ன யூஸ் அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்கள்ல அது கேட்க முடியல. ஏன்னா மற்ற மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆ வந்து மற்ற மாநிலங்கள்ல கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருந்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எதிர்ப்பே இருக்காது. நீ நீட் தேர்வு எழுதலைன்னா இந்த நான் மாநிலத்தை விட்டு வெளியில போன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அமைஞ்சிருக்கு. இப்ப மோடி அரசுக்கு ஏற்பட்டிருக்க இந்த பின்னடைவு நான் என்னை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச தேர்தலில் நிச்சயமா எதிரொலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒருவேளை ஓகே. உத்தரப்பிரதேச தேர்தலை எதிரொலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா தர்மேந்திர பிரதானுடைய சாதியை வைத்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் பாஜக அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கடந்த 3 நாட்களா அந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சில பேர்கிட்ட பேசுறப்போ அவங்க சொல்றது இதுவரைக்கும் காங்கிரஸுக்கு தான் தர்மேந்திர பிரதானுடைய சமூகம் வந்து வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பாஜக அப்படியான பிரச்சாரத்தை எடுத்தா அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதே நேரம் அந்த மாதிரியான பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்தா கர்நாடகா உட்பட பிற மாநிலங்கள்ல ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும். பாஜகவுக்கு ஓகே. 2 இடத்துல செக் இருக்கு. அவங்க வந்து உத்தரப்பிரதேஷ் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா கர்நாடகத்தை விட்டு கொடுக்கணும். கர்நாடகா ம். முக்கியம் நினைச்சாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை விட்டு கொடுக்கணும். ஓகே. அவங்க 2 இடத்துல செக்ல நிக்கிறாங்க. சோ அப்போ இது வந்து மோடி அரசுக்கு பின்னடைவு தான். 12 ஆண்டுகள் வந்து விவசாயிகளுடைய மசோதா கொண்டு வந்தாங்க, திரும்ப வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் திரும்ப வாங்கினாங்க. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியாம போச்சு. சோ இப்படி பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம பல்வேறு பின்னடைவுகள் இருந்தாலும் இது மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ண சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டு அதை அரசு ஏற்றுக்குது அப்படின்னா தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத அரசு ஒத்துக்குதுன்னு அர்த்தம். நீங்க அதுதான் வந்து கண்டிப்பா. பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் ஆகட்டும், சமாஜ்வாடி கட்சி ஆகட்டும், மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை பாஜக? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டதுனா நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண சொன்னது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால இந்த பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னா இல்ல. கடந்த 9 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்க இந்த நீட் தேர்வுல கிட்டத்தட்ட கடந்த 5, 6 ஆண்டுகளா வந்து இந்த நீட் கேள்வித்தாள் வினாத்தாள் வந்து கசிவு இருந்துட்டு தான் இருக்கு. 2024ல உச்சநீதிமன்றம் இது தொடர்பா கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க மத்திய பாஜக அரசுக்கு எதிராக. நீட் தேர்வை ஒழுங்கா நடத்த முடிஞ்சா நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. 2வது இதுக்கு தனியா ஒரு குழு போட்டு அந்த குழு இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு எங்க இருந்து கசியுது அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு அந்த உத்தரவை மத்திய பாஜக அரசு செயல்படுத்தி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்க அன்னைக்கு ஓகே. உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னு சொல்லி அமைதியா இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. உச்சநீதிமன்றம் வந்து இந்த சிஜேபி அமைகிறதுக்கே காரணம். சும்மா அதாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாத ஒரு அரசு இந்தியாவில் இருக்குங்கிறது தான் அர்த்தம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாத ஒரு அரசு இந்தியாவில் இருக்கு. அப்படியான அரசு இருக்கும்போது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வெட்டியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சு இவங்க எல்லாம் வந்து கரப்பாம்பூச்சிகள்னு ஒரு விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஆமா. இன்னைக்கு அதே உச்சநீதிமன்ற நீதிபதி நான் வந்து அப்படி சொல்லல அப்படின்னு தன்னுடைய கருத்தை மாத்திக்கிறார். உச்சநீதிமன்றத்தால தான் பாஜகவுக்கு பெரும் சிக்கல் ஏற்படுது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால தான் இவ்வளவு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக அரசு இதற்கு மேலும் தொடர்ந்து நீடிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒரு ஓகே. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப என்ன கவர்மெண்ட் நீங்க ரன் பண்றீங்க? அதுதான் கேக்குறோம். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்ல. ஆமா, தப்பு நடந்துடுச்சு. அவ்வளவுதான். என்ன இருக்கு அதுல? அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமே வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆகாது. ஆகாது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா சிஸ்டம் தான் நம்ம சொல்றோம். சிஸ்டம்ங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து எங்க இந்த வினாத்தாள் கசிவு ஏற்படுது, அதை வாங்குறது யாரு, அதை வாங்குறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, எந்த ஆஹ் மார்க்கெட்ல அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் விசாரிக்கணும். எதையுமே விசாரிக்காம அதுக்கு ஒரு நாங்க குழு போடுறோம், அதுக்கு தனியா ஒரு மசோதா கொண்டு வரோம், அது ஒரு தனி சட்டம் கொண்டு வரோம். நீங்க எத்தனையோ தனி சட்டம் கொண்டு வாங்க. தனி சட்டம் கொண்டு வந்து அதனால என்ன யூஸ் இருக்குன்னு கேக்குறேன். யூஸ் இருக்கு. அதுதான். நீட் இப்போ மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய குரல் என்னைக்காவது கேட்டிருக்கா மத்திய பாஜக அரசு? கிடையாது.
2017 இருந்து சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அதிமுகவும் திமுகவும் தொடர்ச்சியா 2 தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. அந்த தீர்மானத்தை முழுசா வாசிச்சிருந்தா கூட இன்னைக்கு விலக்கு கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த தீர்மானத்தை முழுமையா வாசிக்க கூட முடியாம இப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்குன்னா அதை நம்ம ஏத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அந்த தீர்மானத்தை நிராகரிச்சு அமைச்சிருக்காங்க பாஜக அரசு. அந்த தீர்மானத்தை முழுமையா படிச்சிருந்தா இன்னைக்கு விலக்கு எடுத்திருக்கும். ஆளுநர்களை வச்சு நீங்க வந்து ஆளுநர்களை கைப்பாவியா வச்சுக்கிட்டு மாநில அரசு குறைச்சு கொடுக்கலாம், மாநில அரசு வந்து நம்ம சொல்படி கேட்க வைக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வேலைக்காகுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட வந்து மனோன்மணி பல்கலைக்கழக வந்து ஆளுநர் ஒரு விவகாரத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளி பண்ணி கொண்டு போயிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது மத்திய என்ன சொல்றது அமைச்சகத்தின், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி சார்பில் ஒரு அறிக்கை சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுச்சு கடந்த 11ஆம் தேதி. அந்த சுற்றறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்றாங்க, மாநில பாடல் மாநில பண் இருந்ததுன்னா அந்த மாநில பண்புக்கு அப்புறம் தான் வந்து தேசிய பாடல் தேசிய கீதம் இது 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு இருக்கு, விளக்கமே கொடுத்தாங்க. ஹோம் மினிஸ்டர் கீழே தான் வந்து ஆளுநர் செயல்படுறாரு. இஸ் ரிப்போர்ட்டிங் டு ஹோம் மினிஸ்டர். ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியும் ஆளுநர் அதை கேட்கல அப்படின்னா அப்போ சட்டத்தை மீறக்கூடிய இடத்துல ஆளுநர் இருக்காருன்னு அர்த்தம். இது மாதிரியான ஆளுநர்கிட்ட பட்டம் வாங்கணுமான்னு கேட்கிறேன் மாணவர்கள். இல்ல அது கூட வந்துட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சர்ச்சைகள் நடந்திருக்காங்க. அவருக்கு முடியலையா, அதையும் சொல்றாங்க. அவருக்கு முடியலையா, 113 பேருக்கு தான் வந்து பட்டம் கொடுப்பாரு. அதுவும் 113 பேர் வந்து கோல்டு மெடலிஸ்ட், அவங்களுக்கு தான் நான் பட்டம் கொடுப்பேங்கிறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போராடி ஆளுநர் அந்த ஹாலுக்கு வர வேண்டிய பாதையை வந்து அடைச்சு போராடினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மத்திய அமைச்சகம் சொல்லி, மத்திய உள்துறை அமைச்சகம் சொன்ன ஒரு விஷயத்தையே நீங்க வந்து கடைபிடிக்காம ஒரு ஆளுநரால செயல்பட முடியுது அப்படின்னா ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒரு கேள்வி. ஆளுநர் வந்து மாநில அரசை வந்து வழிநடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கே தவிர மாநில அரசுடைய உத்தரவுகளை வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. மாநிலத்தை வழிநடத்தலாம், நீங்க வந்து மாநிலத்துக்கு வந்து கைடன்ஸ் பண்ணலாம், மாநிலத்தை வழிநடத்தலாம். அதுக்காக மாநில அரசு போடுற எல்லா உத்தரவுகளையும் நீங்க யாரும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் ஆளுநர் கிடையாது, அதிகாரமும் இல்லை. எப்படி வந்து உச்சநீதிமன்ற ஒரு உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்திலே ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டு ரெட் பெட்டிஷன்ல நீங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது டைரக்ஷன்ங்கிறது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் கவர்னரால ஒரு டைரக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர அவரால் வந்து எந்த விதமான உத்தரவுகளையும் போட முடியாது. ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறார் அப்படின்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். ஆனால் இது மாதிரியான பல்கலைக்கழகங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்த முடியும். அதை தாண்டி ஒன்றும் பெருசா பண்ண முடியாது ஆளுநரால. சட்டமன்றத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லி எழுதி கொடுக்குதோ அதை தான் அவர் படிக்கணும். இதுதான் மரபு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்கறதான் படிக்கணும் அப்படின்னா அப்படி எந்த இதுவும் நீங்க படிக்க வேணாம்னு சொல்லி முந்தைய திமுக அரசு என்ன செஞ்சதோ அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது நான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் ஏன் தேவை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா கேட்டதை இன்னைக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஆளுநர் செயல்பட்டு இருக்காருன்னு பார்க்க முடியுது. ஏன்னா தாவேக அரசும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய மாநில பண் தான் எங்களுக்கு முதல்ல வேணும், அதுக்கப்புறம் தான் மற்ற பாடல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஆளுநர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அமைச்சர் பங்கேற்கல இந்த நிகழ்வுல, எம்எல்ஏ பங்கேற்கல, எம்பி பங்கேற்கல, டிஜிபி வந்து அவருக்கு பட்டம் கொடுக்க வேண்டி இருக்கு, அவரும் பங்கேற்கல நிகழ்வுல. பங்கேற்காதவங்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு நன்றின்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் எனக்கு புரியல. ஒருவேளை ஆளுநருக்கு வந்து பொய்யான அக்கௌண்டபிலிட்டி கார்டு, பொய்யான கணக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களா பல்கலை தரப்பு அப்படிங்கிறது எனக்கு புரியல. டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸா வந்து ஆளுநர்கிட்ட உண்மையை சொல்றதுல பல்கலை நிர்வாகத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர் வந்து பல்கலையோடைய வேந்தரா இருந்துட்டு போட்டாங்க, அதனால என்ன ஆக போகுது? மாநில அரசனுடைய ஒரு கோரிக்கையை, மாநில அரசுடைய ஒரு உத்தரவை பின்பற்ற முடியல, மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை ஏற்றுக்க முடியாம ஒரு ஆளுநர் செயல்படுறாரு அப்படின்னா அப்ப அந்த ஆளுநருக்கு என்ன தெரியும்? முதல்ல இது வந்து நிரந்தர ஆளுநரும் கிடையாது. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து ஆளுநரா இருக்காரு. நிரந்தர ஆளுநர் போட மாட்டாங்க, இப்போதைக்கு போட மாட்டாங்க. 2017 எப்படி சசிகலா அவங்க பதவி பிரமாணம் எடுக்கணும்னு நினைச்சு வந்தாங்களோ
அந்த டைம்ல ஒரு நிரந்தர ஆளுநர் இல்லாம எப்படி வந்து பஞ்சாயத்து ஆச்சோ அது மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆகணும் இவங்களுக்கு பிஜேபிக்கு. அது வரைக்கும் நிரந்தர ஆளுநர் போட மாட்டாங்க. இது ஒரு பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறம் நிரந்தரமா ஒரு ஆளுநரை வந்து போடுவாங்க. அது எங்க இருந்தா மகாராஷ்டிரால இருந்தோ இல்ல குஜராத்ல இருந்தோ தூக்கி போடுவாங்க. அதான் நடக்கும். ஓகே. பாஜக அரசு தொடர்ச்சியா நீட் ஆகட்டும், இது போன்ற விவகாரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களா செஞ்சுட்டு இருக்காங்க. நீட் தேர்வு எதுக்கு அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய குரல் இன்னும் வலிமையா ஒழிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கு. நம்ம வந்து நேஹா அவங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கோம் இன்னும். நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கல. அவங்ககிட்ட இருந்து ஒரு டைம் கிடைக்கல. நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். கிடைச்சா அந்த இன்டர்வியூவும் நம்ம வந்து நிச்சயமா பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டிப்பா. பார்க்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் கட்டாயமா தேவை. தமிழ்நாடு மட்டுமே வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னா கிடையாது. முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல வந்து உங்களுக்கு கடந்த முறை காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் அதிக அளவுல வெற்றி கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு பாஜக தனிப்பெரும்பான்மை இழந்திருக்காங்க. ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸும் சமாஜ்வாடியும் சேர்ந்து ஸ்வீப் பண்ணாங்க அப்படின்னா பாஜக இந்த எண்ணிக்கையும் கூட குறைவா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா. இப்போ இதுல கூட பாரு, அமைச்சர் வந்துட்டு தானாதான் வந்துட்டு ராஜினாமா செய்தார் அப்படின்றதுதான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அதுதான் ஒரு கில்ல கொஸ்டின் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. அமைச்சர் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்தாரா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. சரி, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அப்படியே கூட இருக்கட்டும். ஆனா கேள்வி என்னன்னாக்கா, இப்ப மாணவர்கள் போராடாமல் இருந்திருந்தா இந்த ரெசிக்னேஷன் இருந்திருக்குமா அப்படின்றதுதான். ஒரு மாசத்துக்கும் மேலா இந்த ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்துச்சு. அமைச்சர் ராஜினாமா செய்ய அந்த டிமாண்டே அதுவா தான் இருந்தது. கடைசியில அந்த டிமாண்ட் நிறைவேறி இருக்கு. அப்படின்னா அந்த மாணவர் போராட்டத்துக்கு அந்த ரெசிக்னேஷன்ல எந்த ரோலும் இல்ல அப்படின்றத சொல்லிட முடியுமா இவங்கனால? இப்ப இதுதான் வந்துட்டு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வியே. மோடியோட அந்த ஸ்ட்ராங் மேன் இமேஜுக்கு என்ன ஆச்சுன்றதுதான். இத்தனை ஆண்டா ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லையே. ஓகே. இல்ல, இத்தனை வருஷமா ஒரு பெர்செப்ஷன் இருந்தது மோடி அரசு. வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு, இந்தியாவுடைய பெருமைகள் பேசுறாங்க. இந்தியாலேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. இங்க தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து இந்தியாவோட பெருமைகளை வெளிநாட்டுக்கு போய் பேசணும், இங்க இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சுட்டு போய் பிரச்சனைகளை தீர்க்கணும். இங்க இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு நீங்க இந்தியாவுடைய பெருமைகளை நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பிற மாநில தலைவர்கள் இருந்தா டெல்லியில வந்து ஸ்கிரீன் போட்டு அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறைகிறீங்க. நீங்க திரை போட்டு மூடுறீங்க. அங்க இருக்கிற சாக்கடை பிரச்சனை தெரியக்கூடாது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார விஷயங்கள் அங்க வெளிநாட்டு தலைவர்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க பாவர்ட்டி லைன் கூட அந்த இது வெளிநாட்டு தலைவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப என்ன மறைக்கிறீங்க நீங்க? கம்ப்ளீட்டா வந்து கடந்த 10-12 ஆண்டுகளா மறைத்து தான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க. எத்தனால் இஷ்யூ வந்து அடுத்து கிளர்ச்சி ஆச்சு அப்படின்னா அது இன்னொரு பெரிய பஞ்சாயத்து ஆகும் பாஜக. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த E20 இது வேணாம், ஃபியூவல் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு E20 ஃபியூவல் வேணாம், இதனால வந்து எங்களுடைய வாகனம் கடுமையா பாதிக்கப்படுது. மலையேற்றம் அந்த மலை ஏறும் போது வாகனங்கள் பழுதாகக்கூடிய பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. எங்களுடைய ஆய்வுகள் அதான் சொல்லுது. அதனால எங்களுக்கு இந்த E20 எத்தனால் பெட்ரோல் வேணாம் அப்படின்னு சொல்லி நேபாள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா இதை வந்து நிராகரிச்சுட்டாங்க. இந்தியாவுடைய கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன இந்தியாவுடைய விஷயத்தை வந்து நேபாள் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அண்டை மாநிலங்களே நிராகரிக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து இந்தியாவை சேர்ந்த மக்கள்கிட்ட பூத்திட்டு இருக்கீங்கன்னா நல்ல வேலை. என்ன சொல்றது, இவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எத்தனால் மாதிரி நீங்க எதையும் கொடுக்காம வச்சிருக்கீங்க. அந்த வகையில இவி வெஹிக்கிள்ஸ் தப்பிச்சது. நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இருக்கு. எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிளுடைய ஒரு பேட்டரி இன்னைக்கு ரேட் வந்து 65,000 இருந்து 80,000 வரைக்கும் ஒரு பேட்டரி. சில சில கம்பெனிஸ்ல வந்து 1.5 லட்சம் வரைக்கும் போகுது பேட்டரியோட ரேட்டு. ஓகே. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். எளிமையா மக்களுக்கு அது வந்து பயனளிக்கக்கூடிய வகையில எவ்வளவு குறைவான விலையில கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுலயும் வந்து இவங்க E20 எத்தனால் மாதிரி என்னதையா கலப்படம் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. விலை குறைக்கிறோம் அப்படின்னா
ம். சோ இதுக்கெல்லாம் மாற்று என்னன்னு பார்க்கணும்னா, மாற்றுங்கிறது மோடிக்கான மாற்றா தான் இருக்கும். மோடிக்கான மாற்று இருந்தா மட்டும் தான் இதுக்கெல்லாம் மாற்று கிடைக்கும். நீங்க வந்து மாற்று வரும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. எப்படி ஒண்ணும் நடக்க மாற்று வரும்னு போறதில்ல. சொல்லி திமுக, அதிமுக மாற்றம் ஒண்ண கொண்டு வந்திருக்காங்களோ, அதே மாரி மோடிக்கு மாற்றா வேற ஏதாவது ஒருத்தர் கொண்டு வரணுங்க டெல்லி. இல்லன்னா நடக்காது. இல்ல இத்தனை வருஷமா வந்துட்டு ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. மோடி அரசு வந்துட்டு பிரஷர் இருந்துச்சுனாக்கா ஈஸிலா பெண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆப்போசிஷன் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம்னாக்கா அப்ப சமாளிச்சிடும். பொலிட்டிக்கல் அட்டாக்னாக்கா கவுண்டர் அட்டாக் கொடுக்கும். ஒரு பார்லிமெண்ட் பிரஷர் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. ஆனா இப்போ ஒரு மாணவரோட மூவ்மெண்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு மேலான அந்த போராட்டத்துக்கு சோஷியல் மீடியா மொபிலைசேஷன், பப்ளிக் ஆங்கர், அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவுட். இதுதான் வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் சிம்பாலிசம்ன்றது. ஒரு அமைச்சரோட சேர் காலி ஆயிடுச்சு. 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு சிஜேபிக்கு பின்னாடி ஆம் ஆத்மி தான் செயல்படுதுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அதனுடைய சிஜேபியினுடைய தலைவர் வந்து ஆம் ஆத்மியினுடைய ஐடி விங்ல இருந்தவர். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆலோசகராக இருந்தவர். அவங்க அந்த சிஜேபிக்கு பின்னாடி ஆம் ஆத்மி தான் செயல்படுதுன்னு எல்லாரும் தெரியும். ஆம் ஆத்மி இந்த விஷயத்த வந்து சிஜேபி மூலமா செயல்படுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு போயிருந்தாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னா இந்த போராட்டம் இவ்வளவு பெருசா பேசப்பட்டிருக்காது. காங்கிரஸும் மற்ற எதிர்க்கட்சிகளும் இதை வந்து பெருசா பேச வச்சதுனாலதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடி வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணது வந்து பாஜக ஒரு பிடிப்பு கொடுத்துருக்கு. பாஜக இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஜக வந்து எங்கேயாவது அரசியல் பிடிப்பு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. அந்த அரசியல் பிடிப்பு கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை வந்து தொடர்ச்சியா எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை வந்து எதிர்த்து இந்த போராட்டத்துக்கு கடுமையான பிரஷர் போட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மோடி அரசு எதிர்த்து நான் பார்த்ததே இல்லை வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த எதிர்ப்பு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது தேர்தல் தாண்டியும் கொண்டு போகணும். தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் தேர்தல் தாண்டியும் கொண்டு போனா நிச்சயமா ஒரு மாற்றம் வரலாம். கண்டிப்பா. நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். இதுல எப்ப பார் போன்ல இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் போட்டாருங்க. மோடி இன்ஸ்டா ரீல்ஸ் போறாரு. நைட்டு 12 மணிக்கு ஒரு 2 ரீல் 3 ரீல் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். 12 மணிக்கு. அதுல முதல் ரீல் பேஸ்புக்கால பேன் பண்ணப்பட்டு அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் அதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஏன் பேன் அப்பாலஜி கேட்டிருக்காங்க போல மீட்டா. ஏன் பேன் பண்ணாங்கன்னு கேக்குறதுக்கு மத்திய அமைச்சர் இல்ல, டெக்னிக்கல் ஐஎன்பி ஸ்டேட் மினிஸ்டர், யூனியன் ஸ்டேட் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. எல்முருகன் வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம வந்து எத்தனையோ புகார்கள் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். தொலைக்காட்சி விஷயங்கள்ல வந்து நிறைய தவறான கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்லியாச்சு. அதை கேட்கறதுக்கு எல்முருகன் அவர்களுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி தேவையில்லாத விளம்பரங்கள் தொலைக்காட்சியில பொதுவான நேரத்தில், அதாவது நார்மல் டைம், இந்த காலையில 6 மணில இருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கிற அந்த நார்மல் டைம்ல வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய, குழந்தைகள் உட்பட எல்லாரும் பார்க்கக்கூடிய நேரத்துல தேவையில்லாத காண்டமேக்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் நீங்க ஏன் மாற்றக்கூடாது, மாற்றி வந்து ஒரு டைம் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் பதில் வரல இப்போ வரைக்கும். அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாஜக அரசுக்கு எதிராகவே நிறைய ஊடகங்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சமூக ஊடகங்கள்ல பாஜக இன்ஸ்டா கருத்து சொன்னா உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து உள்ள தள்ளுறதுக்கு வேலை பார்க்குறீங்க. அவங்க மேல வந்து தேசிய விரோத குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்றீங்க. ஆனா ஒரு ஊடகம் இது மாதிரியான விமர்சனங்களை வைக்கும் போது நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பாஜகவினருக்கே வந்து ஐஎன்பி மினிஸ்ட்ரி மேல என்ன மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா ஹரிஷ். இது வந்துட்டு இப்ப நம்ம சோசியல் மீடியான்னு பாக்குறப்போ, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ், சோசியல் மீடியா இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ மோசமா இருக்கே, இப்படி கெட்டு போய் குட்டிச்சவரா இருக்காங்களே அப்படின்றத நினைக்கிறோம் நம்ம. பட் ஆனா இங்க வந்துட்டு அந்த ஸ்டீரியோ டைப்பையே வந்துட்டு உடைச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த யூத் லெட் பிளாட்ஃபார்மை முன்னெடுத்திருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டம், அந்த நேஷனல் அட்டென்ஷன் வாங்கினது, ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் உருவானது, இது எல்லாமே கான்ஸ்டியூன்சியை வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது. இப்ப பொலிட்டிக்கலி வந்துட்டு
ஜென்சி கிட்ஸ் பண்ணின விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸ்ன்றது தான் நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸை வந்துட்டு நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே செய்யக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் என்ன, பார்ட்டி ஆஃபீஸ், பிளாக், ரேலி, லீடரு, ஸ்பீச், போஸ்டரு, அந்த மாதிரி போகுது. ஆனா ஜென்சி பாலிடிக்ஸ் என்ன, இப்ப இன்ஸ்டாகிராம்ல வராங்க, மீம்ஸ் வராங்க, ரீல்ஸ் வராங்க, சட்டையர், வைரல் வீடியோஸ், டிஜிட்டல் மொபிலைசேஷன், இதுதான் இப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் வெப்பனா இருக்கு. ராய்டர்ஸ் கூட இந்த மூமெண்ட்டை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ட்ரிவன் யூத் மொபிலைசேஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு பிஜேபிக்கு ஒரு லெசன் இருக்கு. டிஜிட்டல் பாலிடிக்ஸை உருவாக்கிய கட்சி கூட டிஜிட்டல் அந்த யூத் பாலிடிக்ஸ் தனக்கு எதிராக திரும்பும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னுட்டுனே வந்துட்டு கத்துக்க முடியல அப்படின்றதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. சோ மாணவர்கள் மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பும் பின்னால இருக்குன்றதுதான். இப்ப இது இந்த மாணவர்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, அடுத்தது வேலை வாய்ப்புன்னு இருக்கு, அந்த இன்னொரு லேயர் இருக்கு. சோ நீட் லீக் வந்துட்டு ஒரு ட்ரிகர். ஆனா அந்த இளைஞர் வந்துட்டு கோபம் அதை விட பெருசுன்றதுதான் நாங்க சொல்றோம். எக்ஸாம், ஜாப், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏஐ, இந்த காரணமா வந்துட்டு அந்த வேலைகள் மாறுறது, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், கரியர் அன்சர்டனிட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு ஜெனரேஷன் ஆங்ஸைட்டியை உருவாக்குது. இப்ப ராய்டர்ஸோட லேட்டஸ்ட் அனாலிசிஸ் கூட என்ன சொல்றாங்க, யூத் மூவ்மெண்டோட பின்னால எக்ஸாம் இர்ரெகுலாரிட்டிஸ் மட்டும் இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி, இந்த ப்ராடரா கன்சர்ன்ஸ் இருக்கிறதா வந்துட்டு அவங்க சொல்றாங்க. சோ நீட் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு மோடி கவர்மெண்ட் நினைச்சா அது என்ன சொல்றது, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்கால்குலேஷன் அப்படின்றதுதான் நான் முன்வைக்கிறேன் நானு. சோ இது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கணும் தான். இதை வந்துட்டு தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அவங்க எடுத்துக்க கூடாது. ஓகே ஃபைன், பசங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முயற்சிப்பாங்க, அது இருக்கக்கூடாதுன்றதுதான். சோ இது வந்துட்டு என்ன சொல்றது, மாணவர்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்காக போராடினாங்க. சோ ஆப்போசிஷன்ஸ் ரொம்ப அவங்களுக்கான மெசேஜ், இந்த போராட்டத்தை உங்க எலெக்ஷன் கேம்பெயினா மாத்தாதீங்கன்றதுதான். மாணவர்களோட பிரச்சனைய பார்லிமெண்ட்ல தொடர்ந்து சொல்லுங்க, எக்ஸாம் ரிஃபார்ம்ஸை ஃபோர்ஸ் பண்ணுங்க, அக்கௌண்டபிலிட்டியை கேளுங்க, அப்போதான் இந்த மூவ்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் அந்த லெஜிமெட்டசி கிடைக்கும் அப்படின்றது. வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறதுக்கு? மாணவர்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்றீங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் பார்க்கல. முதல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பின்மை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு அரசு ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால வந்து வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கு. பட் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ரெவன்யூ பாக்குறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ரெவன்யூ பாக்குறாங்க. ட்விட்டர் வந்து நிறைய ரெவன்யூ அள்ளி கொடுக்குது. இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து நிறைய ரெவன்யூஸ் அள்ளி கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ரெவன்யூவே போகும்னு நினைக்கிறேன் மாணவர்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ரெவன்யூ கொடுக்குது. அப்படிங்கிறப்போ 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 1,00,000 1,50,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வருது. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பெரிய விஷயம். ஐடி கம்பெனில கூட இவ்வளவு பெரிய ரெவன்யூ வராது. சோசியல் மீடியால இவ்வளவு பெரிய ரெவன்யூ வருது அப்படின்னா நிச்சயமா இந்த பாலிடிக்ஸ் இன்னும் பெரிய அளவுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் இது வந்து புது வகையான பாலிடிக்ஸா தான் இருந்தது 2026 எலெக்ஷன்ல. சோசியல் மீடியால வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க, இவங்களால ஜெயிக்க முடியுமான்னு எல்லாரும் நினைச்சப்போ அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எலெக்ஷன் கண்டஸ்ட் அமைஞ்சது. இல்ல சோசியல் மீடியாவே எவ்வளவு அழகா கொண்டு போனாங்கன்றத பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. லைக் நான் இல்ல சோசியல் மீடியா இன் தமிழ்நாடு இஸ் டோட்டலி ஹம்பக். நான் அதுதான் நான் சொல்வேன். நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த சோசியல் மீடியா அதை பேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஒருத்தரால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து இருதுருவ அரசியலா பயணிச்சுட்டு இருந்தது. திமுக மாற்று அதிமுக மாற்று திமுக பிடிக்கலன்னா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த ஒரு நேரத்துல ஒரு மாற்றத்தை வந்து சோசியல் மீடியா மூலமா யங்ஸ்டர்ஸால கொண்டு வர முடியும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நேஷனல் லெவல் இல்ல நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதோட அங்க இருக்கிற இருதுருவ அரசியலுக்கும் ஒரு முடிவு கட்டப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. அண்ட் அதர் திங் வந்துட்டு தர்மேந்திர பிரதான் இந்த ஒரு விஷயம் சொல்லிடலாம். தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன்ல வந்துட்டு ஆன்டி நேஷனல் போர்சஸ்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காரு. சோ எது ஆன்டி நேஷனல் போர்சஸ்ன்னு அவர் சொல்றாரு அப்படின்றதுதான் நம்மளுக்கு புரியல. இது ஒரு சர்ச்சையான கேள்வி. ஒரு பையன் வந்துட்டு என் எக்ஸாம் என்ன சொல்றது ஃபேரா நடத்துங்க அப்படின்னு கேக்குறான். இது ஆன்டி நேஷனலா?
இல்ல ஒரு பெற்றோர் வந்துட்டு என் குழந்தையோட ஓஎம்ஆர் ஷீட் என்டிஆர் அனுப்பிச்சிருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுக்கிட்டு இந்த ஷீட்ல இருக்கிற தகவலும் நீங்க எனக்கு வந்து ரிசல்ட்டா கொடுத்துருக்க தகவலும் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் ஒரு மாணவி மாணவருடைய பெற்றோர் வந்து மீடியால ஏனையில அவங்க வந்து வெளிப்படையா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை காட்டியே வந்து பேசுறாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணது அப்படின்னு என்டிஏல இருந்து ஒரு தகவல் கொடுக்கப்படுது அப்படின்னா என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதுதான் இப்போ ஒரு பெற்றோர் வந்துட்டு ஒரு குழந்தை எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட் 160 மார்க் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன எங்க மாறி இருக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம்? அதுதான் கண்டிப்பா எல்லாம் நீங்க வந்து உங்க தேவைக்கு ஏற்ப யாரு வந்து இந்த நீட்ல ஜெயிக்கணும், யார் இந்த நீட்ல வந்து பாஸ் ஆகணும், யார் வந்து மருத்துவர் ஆகணும், Excited. நீங்களாம் முடிவு பண்ணி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து போறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த நீட்? அதுதான் கேக்குறோம். இப்போ ஒரு பெற்றோர் வந்துட்டு ஒரு குழந்தையோட ஃபியூச்சரை பாதுகாப்பு கேக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி அந்த ஆன்டி நேஷனல் ஆகும்ன்றது தெரியல. அரசாங்கம் உண்மையிலேயே வந்துட்டு இந்த வெளிப்புற சக்திகள் போராட்டம் பயன்படுத்தியதை நம்பினாக்கா ஆதாரம் காட்டுங்க, இல்லைன்னா மாணவர்களோட அந்த ஜென்யூன் கிரீவியன்ஸை ஆன்டி நேஷனல் லேபிள் போட்டு டிஸ்மிஸ் செய்யாதீங்க அப்படின்றதுதான் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் சொன்னா பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.